இருக்கும். ஒரு அட்டகாசமான டிஷ் பண்ண போகிறோம். ஃபிஷ் பக்கோடா பண்ண போகிறேங்க. மீனை நம்ம அழகாக தோல் ஊசி எடுத்துட்டோம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். மசாலா ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்த்துலாம் வாங்க. இடிச்சு வச்ச பூண்டு போட்டுக்கலாம், கூடவே இடிச்சு வச்ச இஞ்சி போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுடலாம், மல்லி இலை போட்டுடலாம், கூடவே புதினா போட்டுக்கலாம், நாட்டுக்கோழி முட்டை உடச்சு ஊற்றிடலாம், சோம்பு போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை போட்டுடலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கறி மசாலா போட்டுக்கலாம், கூடவே முந்திரி போட்டுக்கலாம், மிளகாய் தூள் போட்டுக்கலாம், கடலை மாவு போட்டுக்கலாம், அரிசி மாவு போட்டுக்கலாம், பாதி உப்பு போட்டுக்கலாம். நல்லா நம்ம இந்த அளவுக்கு பிணைஞ்சு விட்டுக்கணும். சட்டி நல்லா சூடாயிருச்சு, ஆயில் ஊற்றிடலாம். அழகான ஃபிஷ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா பக்கோடா முறுன்னு இருக்குது. ஃபிஷ் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மேலே முறுன்னு இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்குங்க.